ஹலோ மக்களே, நேற்று நைட்டு என்ன டிஃபன்னா பிச்சு போட்ட பரோட்டா வீட்டிலே பண்ணேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 5 பரோட்டா ஒரு பிச்சு போட்டிருக்கேன். சால்னா, முட்டை போட்டோன்னா முட்டை பிச்சு போட்ட பரோட்டா, இல்லைன்னா வெறும் பரோட்டா. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கருவேப்பிலை நிறைய போட்டுக்கிறேன். நம்மளோட இந்த வீடியோ லாங் வீடியோவாக நான் என்னோடய சேனல்லே போட்டிருக்கேன். இது ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பண்ணோம். வெங்காயம் வதங்கினோடக்கே தக்காளி, கொத்தமல்லி போட்டு கலந்துக்கிறேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், முட்டைக்கேற்ற உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. நல்லா வதங்கி வந்தோடனே 3 முட்டையை போட்டிருக்கேன். 5 பரோட்டாக்கு 3 முட்டை நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டு நல்லா கொஞ்சம் கொத்து மாதிரி பிஸ்குன்னு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பொரியல் மாதிரி வேண்டாம் நம்மளுக்கு. அப்புறம் 5 பரோட்டா பிச்சு போட்டு வச்சுருக்கேன். நம்ம 5 பரோட்டா இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட 100 ரூபா. நம்ம இதை போட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு 200 குவான்டிட்டி வருங்க. தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 5 பரோட்டா பிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு சால்னா கொஞ்சம் நிறைய ஊற்றணுன்னா நல்லா அந்த குவான்டிட்டி உப்பிரி ஆகணும்ல, அப்படி வரும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.